அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு கனவில் கண்டவை எல்லாம் நிஜமாக கையில் வரும் அற்புதமான நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன. குறிப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் மிக வலுவாக வக்ர நிவர்த்தி பெற்று அதீத நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய 9 பலம் பெறுகிறார். எனவே பிப்ரவரி 11ஆம் தேதி முதல் அலட்சியம் வேண்டாம், அவசியமாக பாருங்கள். கண்ணும் கருத்துமாக இந்த விஷயங்களில் செயல்பட்டால் மிகப்பெரிய அளவிலான அமோகமான வளர்ச்சி உறுதியாக மற்ற ராசிக்காரர்களை காட்டிலும் யோகம் நிறைந்த ஒரு தருணமாக கன்னிராசிக்காரர்கள் மாற்றிக்கொள்ள முடியும் என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க குரு பகவான். ஏனென்றால் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே 2, 4, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பார். அதிலும் குறிப்பாக குரு 9இல் இருப்பது என்பது மற்ற கிரகங்களை காட்டிலும் கூடுதல் சிறப்பான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் குரு பகவான் 9இல் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுவது மட்டுமல்லாது மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளை கன்னிராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்க போகிறார். ஏனென்றால் ராசிக்கு 4 மற்றும் 7ஆம் இடத்தின் அதிபதியாக பார்க்கப்படுகிறாருங்க. சுகாதிபதியும் சப்தமாதிபதியுமாக திகழக்கூடிய குரு பகவான் ராசியின் அதிபதியான புதனின் பார்வையில் சமகிரகமாகவும் நட்பு கிரகமாகவும் திகழ்கிறாருங்க. ஆனால் குரு பகவானின் பார்வையில் ராசியின் அதிபதியான புதன் சமகிரகமாகவும் பகை கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார். எனவே குரு பகவானின் பார்வையில் சமகிரகமாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக ராசிக்கு சமகிரகமாக பார்க்கக்கூடிய இந்த வேளையில் அவர் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுவது முதன்மையான நல் வாய்ப்புகளை உறுதியாக கன்னிராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. ஏனென்றால் 9ஆம் இடத்தில் வக்ர நிவர்த்தி பெறுவதுதான் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் அடித்தளமிடக்கூடிய ஒரு சிறப்பான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது 7ஆம் இடத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார் இந்த வேளையில் சுக்கிரன். எனவே மிக சிறப்பான அமோகமான யோகங்கள் நிறைந்து கிடைப்பதோடு மட்டுமல்லாது சனி 6இல் ஆட்சி பலம் பெற்று திகழ்கிறார். எனவேதான் கனவில் கண்டவையெல்லாம் உறுதியாக கையில் வரக்கூடிய அற்புதமான முதன்மையான நேரமாக அமைவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக மற்ற ராசிக்காரர்களை காட்டிலும் கன்னிராசிக்காரர்களுக்கு உறுதியாக இந்த வேளையில் உண்டு என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்து காட்டுகிறார். எனவே உங்களுடைய கனவில் மிகப்பெரிய அளவிலான இலக்கை நிர்ணயம் செய்திருந்தாலும் அவற்றை அடைவதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக கிடைக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் அமைய வேண்டும் என எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு நீங்கள் விரும்பியபடியே நல்ல வரன் இந்த தருணத்தில் உங்களது இல்லம் தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கைகூடும். அதோடு மட்டுமல்லாது நிரந்தர வேலை வாய்ப்பு வேண்டும், நல்ல வேலை வாய்ப்பு வேண்டும் என காத்து கொண்டிருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக அமைவதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது நீண்ட நாட்களாக புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கும் கை கொடுங்க. இப்படி உங்களுடைய கனவில் எதை நினைத்து எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தாலும் அவை மிக சிறப்பாக கைகூடக்கூடிய அற்புதமான இனிமையான ஒரு தருணமாக நிச்சயமாக மாற்றி அமைத்து கொடுக்க போகிறாருங்க குரு பகவானினுடைய வக்ர நிவர்த்தி. எனவே மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாக இந்த வேளையில் தடை தாமதம் இல்லாமல் மிக சிறப்பாக பெறுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உங்களை தேடி வருகிறது. எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக சந்திக்க முடியும் கன்னிராசிக்காரர்கள். அதோடு மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை மிகவும் அபரிவிதமாக ஜென்ம ராசி மற்றும் மிக வலுவாக 3, 5 ஆகிய இடங்களிலும் குரு பகவானினுடைய சுப பார்வை கன்னிராசிக்காரர்களுக்கு அற்புதமாக கிடைக்கிறது. பொதுவாகவே குரு பகவான் ஜென்மராசியை பார்ப்பது அமோகமான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் அடித்தளமிடக்கூடிய அமோகமான யோகத்தை உறுதியாக அள்ளி கொடுக்கும். அந்த வகையில் பார்க்கும்போது கன்னிராசிக்காரர்களுக்கு குருவினுடைய சுப பார்வை ஜென்மராசியில் கிடைப்பதால் வக்ர நிவர்த்தி பெற்று கிடைப்பதால் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் மிகப்பெரிய அளவிலான வெற்றியும் வளர்ச்சியும்
வளர்ச்சியும் உறுதியாக இந்த தருணத்தில் உங்களை தேடி வரப்போகிறது. மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் முற்றிலுமாக விலகி முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் எளிதில் உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது ஜென்மராசியை 5ஆம் பார்வையாக பார்க்கிறாருங்க. பூர்வ புண்ணிய ஸ்தான பார்வையாக ஜென்மராசியை வலுப்படுத்துவதால் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் முற்றிலும் விலகும். பூர்வ புண்ணிய ஸ்தான பார்வை ஜென்மராசியை வலுப்படுத்துவதால் இல்லத்தில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் கடன் சார்ந்த தொல்லைகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் இந்த தருணத்தில் உறுதியாக விலகும். அதோடு மட்டுமல்லாது 7ஆம் பார்வையாக வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தை பார்க்கிறாருங்க. எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் 7ஆம் பார்வையாக சகாயஸ்தானமாகிய 3ஆம் இடத்தை பார்ப்பது உறுதியாக கன்னிராசிக்காரர்கள் கனவில் கண்டவையெல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய அற்புதமான தருணமாக மாற்றி அமைக்க போகிறது என்பதை உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். எப்பேற்பட்ட சிக்கல்கள் பிரச்சனையாக இருந்தாலும் கனவில் கண்டவை எல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய நேரமாக 7ஆம் பார்வை வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தை பார்ப்பதால் உறுதியாக கன்னிராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்க போகிறது. அது மட்டுமல்லாது 9ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை பார்க்கிறாருங்க குரு. பாகியஸ்தான பார்வையாக பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் உறுதியாக மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் தடை தாமதங்கள் அத்தனையும் விலகி மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாது கன்னிராசிக்கார பெண்மணிகளுக்கு அமோகமான யோகம் உண்டு. 9இல் குருவும் மிக வலுவாக 7இல் உச்சம் பெற்று சுக்கிரனும் சஞ்சரிப்பது மற்ற ராசிக்கார பெண்மணிகளை காட்டிலும் கன்னிராசிக்கார பெண்மணிகளுக்கு கூடுதல் சிறப்பும் அமோகமான வளர்ச்சிக்கு அடித்தளமிடக்கூடிய வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது. மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் தடை தாமதங்கள் அத்தனையும் தகர்த்தெறியப்படுவதோடு கன்னிராசிக்கார பெண்மணிகளுடைய வாழ்வில் குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உண்டு. மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சிக்கு இந்த தருணம் கன்னிராசிக்கார பெண்மணிகளுக்கு நிச்சயமாக அடித்தளமிடும். அதோடு மட்டுமல்லாது குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அளவுல குரு பகவான் அற்புதமான வாய்ப்புகளை அள்ளி கொடுக்க போகிறாருங்க. எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மன நிறைவான சூழல் நிச்சயமாக குடும்பம் சார்ந்த பணிகளில் அமைய போகிறது. கைப்பணம் பல வகையில் விரயத்தை சந்தித்த சூழலில் அவற்றில் மிக சிறப்பான மாறுதல் நிச்சயமாக உண்டு. புதிய முதலீடுகளை அதிகரிப்பதோடு மட்டுமல்லாது புதிய அசையும் அசையா சொத்துக்களை வாங்குவதற்கான முதன்மையான யோகத்தையும் நிச்சயமாக வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறக்கூடிய குரு பகவான் அள்ளி கொடுக்க போகிறார். எனவே இந்த தருணத்தில் மிகப்பெரிய அளவிலான எதிர்பார்ப்புகள் தடை தாமதம் இல்லாமல் சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் உண்டு. கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்ட கருத்து மோதல்கள் நீங்கி ஒற்றுமை பிறப்பதற்கான முதன்மையான யோகமும் இந்த வேளையில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. மன நிம்மதி அதிகரிக்கக்கூடிய வகையில் அத்தனை பணிகளிலும் மிக பெரிய அளவில் வெற்றி வாய்ப்புகள் கன்னிராசிக்காரர்களுக்கு உறுதியாக உங்களை தேடி வருகிறது. குடும்ப வருமானம் பல மடங்கு உயர்வதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் சிக்கல்கள் போன்றவை முற்றிலுமாக விலகுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகமும் உங்களை தேடி வருகிறது. மேலும் இந்த வேளையில் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் சக பணியாளர்கள் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும். தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் நிரந்தர அரசு வேலை வாய்ப்பு ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பல நல்ல மாறுதல்களை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கன்னிராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. வேலை இல்லாமல் அவதிப்பட்டு கொண்டிருக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு மனதிற்கு பிடித்த நல்ல வேலை வாய்ப்பு உறுதியாக இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதற்கான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. சிறு முயற்சியிலே மனதிற்கு பிடித்த நல்ல வேலை வாய்ப்பும் நினைக்கக்கூடிய காரியங்களை தடை தாமதம் இல்லாமல் செய்து முடிப்பதற்கான அமோகமான யோகமும் உங்களை தேடி வருகிறது. தொழில்துறை வியாபாரத்துறையில் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கும். மத்திய மாநில அரசின் சலுகைகளும் தடை தாமதம் இல்லாமல் கன்னிராசிக்காரர்களை தேடி வரும். உற்பத்தியை அதிகரிக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான திட்டங்களை நுணுக்கமாக செயல்படுத்துவதற்கான நல்ல யோகம் விரைவாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் கன்னிராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். கலைத்துறையின் நாயகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய வேளையில் 9இல் குரு வக்ர நிவர்த்தி பெற்றும் 6இல் சனி ஆட்சி பலம் பெற்றும் சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணம் என்பது உறுதியாக இந்த வருடத்தின் பிற்பகுதி சாதகமற்ற சூழலாக அமைந்தாலும் முற்பகுதியை அற்புதமாக மாற்றி அமைத்து
கட்டமைத்து கொடுக்கின்றன கிரகநிலைகள். எனவே சரியாக கன்னிராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிக பெரிய அளவிலான கலைத்துறை ரீதியான அசூர வளர்ச்சியை சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கிடைக்கும். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் நிச்சயமாக இந்த தருணத்தில் முற்றிலுமாக உங்களை விட்டு விலகுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை உறுதியாக அள்ளி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது அரசியல் சார்ந்த பணிகளில் மிக பெரிய அளவில் திட்டங்களையும் யூகங்களையும் சிறப்பாக மேற்கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கிறது. மிக பெரிய அளவிலான காரிய தடைகள், தாமதங்கள், சிக்கல்கள் போன்றவற்றை நன்கு கையாளுவதற்கான வாய்ப்பு வலுவாக கிடைப்பதால் அரசியல் சார்ந்த பணிகளில் மக்கள் மத்தியில் செல்வாக்கும் கட்சியில் செல்வாக்கும் அற்புதமாக உயரும். மாணவர்களின் கல்வியில் எதிர்கொள்ளக்கூடிய தேர்வுகளில் அதிக மதிப்பெண்ணுடன் தேர்ச்சி பெறுவதோடு உயர்கல்வி சார்ந்த பணிகளும் மிக சிறப்பாக அமைவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகத்தை நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மாணவர்களின் கல்வியில் சிறப்பான முன்னேற்றம் உண்டு. பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய குரு சுக்கிரன் சாதகமாக இருப்பதால் பெண்மணிகளுக்கு உச்சபட்ச வளர்ச்சி உறுதியாக உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளில் புதிய விளைநிலம் வாங்குதல், பண்ணை நிலம் அமைத்தல் போன்ற காரியங்கள் மிகப்பெரிய அளவில் திருப்திகரமாக அமைய போகிறது. விளைச்சலும் வருமானமும் திருப்திகரமாக அமையும். கால்நடை வளர்ப்பில் அசூர வளர்ச்சி உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாக கன்னிராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் அல்லது அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தொடர்ந்து 9 வாரங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அனைத்து வகையான சிரமங்களும் விலகி கனவில் கண்டவையெல்லாம் நிஜமாக கையில் வரும் அற்புதமான நேரமாக உறுதியாக கன்னிராசிக்காரர்களுக்கு அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை.